இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்ல போகிற ஒரு காரியம் என்ன என்று கேட்டால், சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அநேகர் நான் 2 மணி நேரம் ஜெபிச்சேன், 3 மணி நேரம் ஜெபிச்சேன்னு சொல்கிறோம். நான் நிறைய நேரம் ஆண்டவரை மையப்படுத்துகிறேன், துதிக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது எப்படி ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் எப்படி மெயினோ, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே கட்டடம் நல்லா இருக்கும். வேறு நல்லா இருந்தால் தான் மேலே மரம் என்ன செய்யும், கிளை கொடுக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னா இன்றைக்கி இந்த சமாதானத்தை பற்றி யாருமே ஒரு பொருட்டை எண்ணுவது கிடையாது. இந்த சமாதானம் என்பது ரொம்ப 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 ஒரு முக்கியம், பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே வசனம் என்ன சொல்லுது, அதாவது உனக்கு ஆசீர்வாதத்துக்கு முன்னால் எப்படி போட்டிருக்கு, திருப்பி வாசிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்பனா ஆசீர்வாதத்துக்கு முன்னால சமாதானங்கிறார், ஆசீர்வாதம் ரெண்டாவது வச்சிட்டார். அப்பனா நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு உனக்கு மெயினாக சமாதானம் தேவை அப்படிங்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, நீ சமாதானத்தோடு தான் நீ சந்நிதிக்கு வரணும், நீ பரலோகத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறார். அதனால் இந்த சமாதானத்தை நம்ம சரியாக கடைபிடிக்கிறது கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ சமாதானமாக இருந்து நீ துதி, நீ சமாதானமாக இருந்து ஜெபி, சமாதானமாக இருந்து நீ பைபிள் படி. அப்படி சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தர் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் நமக்கு என்ன செய்வார், கொடுப்பார், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ சமாதானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனதுக்குள்ளே ஒரு சாந்தி அல்லது ஒரு அமைதி அல்லது ஒரு நிம்மதி அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சமாதானமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனை, அதை குறித்து கலங்கிட்டு இருந்தீங்கன்னா சமாதானம் இல்லை. பிள்ளை ஒரு தப்பு பண்ணிருச்சு, அதை குறித்து கலங்கிட்டு இருந்தீங்கன்னா சமாதானம் இல்லை. அல்லது தொழிலையோ பிஸ்னஸ்லையோ ஒரு வித போராட்டம், ஒரு வித கலக்கம், ஒரு வித நஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் சமாதானம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. அந்த ஆத்மா என்ன செய்யணும், அலபாய் இங்கிட்டு போய் அங்கிட்டு போய், அங்கே போகுமா இங்கே போகுமா, அதை செய்யுமா இதை செய்யுமா அப்படிங்கிற சூழ்நிலை எப்போல்லாம் உங்களுக்கு மனதுக்குள்ளே வருதோ அப்போல்லாம் நீங்கள் சமாதானம் இல்லாமல் தான் இருக்கிறீங்க. சமாதானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக சமாதானமாக ஒரே மனதோடு படுத்தா தூக்கம் வரணும். அப்படிப்பட்ட நிலைமை எப்போது உங்களுக்கு வருகிறதோ அப்போது தான் உங்களுக்கு சமாதானம். அண்ணன் தம்பி கூட சண்டை போடும்போது சமாதானம் இருக்காது. பிள்ளை ஏதாச்சும் தவறாக பேசிட்டா இப்படி ஏதாவது ஒரு குழப்பம் நம்ம இல்லத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அதோடு போய் ஜெபிக்கும்போது ஒரு கசப்பு உள்ளே வச்சுக்கிட்டு, ஒரு வைராக்கியத்தை உள்ளே வச்சுக்கிட்டு, ஒரு பிரிவினையை உள்ளே வச்சுக்கிட்டு, ஒரு சண்டையை உள்ளே வச்சுக்கிட்டு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மேட்டுக்கும் பள்ளத்துக்கும் நினப்பை வச்சுக்கிட்டு, நாத்தினாங்க சண்டையை வச்சுக்கிட்டு, அத்தையை சண்டையை வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தில் ஒரு பலன் இருக்காது, ஒரு வல்லமை இருக்காது. அப்படியோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, துதிச்சிங்கன்னா, ஆராய்ச்சிங்கன்னா அந்த ஆராதனையில் அந்த பிரசன்னத்தை நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு தான் ஏசப்பா சொல்கிறார், நீ நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரியில் குறை இருந்தால் அந்த குறையை நீ மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காமல் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருப்பதுக்கு அஸ்திவாரம் எப்படி இருக்குது, நம்முடைய அஸ்திவாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா, சமாதானத்தை நீங்கள் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும், பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஜெபிப்பதுக்கு முன்போ துதிப்பதுக்கு முன்பு உங்கள் இருதயம் சமாதானமாக இருக்கா, உங்கள் ஆத்மா சமாதானமாக இருக்கா, அல்லது குழப்பத்துக்குள்ளே இருக்கா? அப்போ இதை சரி பண்ணணும். நீங்கள் அதை என்ன செய்யணும், சரி பண்ணணும். சரி பண்ணும்போது தான் சரியில்லாத காரியத்தை அவர் சரி பண்ணுவார், பார்த்துக்கொள்ளுங்க. நான் 3 மணி நேரம் ஜெபிச்சேன், 4 மணி நேரம் ஜெபிச்சேன், நல்லது. ஆனால் உங்கள் அஸ்திவாரம் எப்படி இருக்கிறது, உங்கள் ஆத்மா எப்படி இருக்கிறது, உங்கள் ஆவி எப்படி இருக்கிறது, உங்கள் சரீரம் எப்படி இருக்குது என்பதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆனால் ஏசப்பா சொல்கிறார் ஒரு இடத்துல, நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு போகிறேன், நான் உனக்கு செழிப்பை வச்சுட்டு போகிறேன், நான் உனக்கு சுகத்தை வச்சுட்டு போகிறேன், நான் உனக்கு பெரிய ஒரு மலை போல் இருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன், நீ நல்லா இரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பரலோகத்துக்கு போக போகிறேன், நான் பரலோகத்துக்கு போகும்போது உன்னை சும்மா விட்டு போக மாட்டேன், இந்த ஒரு கஜானா பட்டி தங்க நகை இருக்குது, ஒரு கஜானா பட்டி பூரா பணம் இருக்குது, நீ வச்சுக்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அப்போ அவர் என்ன சொல்லிட்டு போனார் போகும்போது, அவர் எதை வச்சுட்டு போனார்? இயேசு போகும்போது ஒரு காரியத்தை வச்சுட்டு போனார். வாசிங்க யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அவர் என்ன சொல்றார்? எந்த காரியத்தை குறித்து உன் இருதயம் கலங்க வேணாம். நீ எத்தனை கோடி நீ இழந்தாலும் உன் இருதயம் கலங்க கூடாது.
எத்தனை பிரச்சனை வந்தாலும் உன் இருதயம் கலங்கக்கூடாது. எத்தனை நெருக்கம் வந்தாலும் உன் இருதயம் கலங்கக்கூடாது. எத்தனை வேதனை வந்தாலும் உன் இருதயம் கலங்கக்கூடாது. உன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்து அழிஞ்சாலும் சரி உன் இருதயம் கலங்கக்கூடாது. தாவீது சிறியது முதல் பெரியது வரை எப்படி திருப்பி கொண்டாரோ கர்த்தர் திருப்பி கொடுக்கிறதுக்கு அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. ஆனா நீ சமாதானத்தோடு வாழ நீ கற்றுக்கொள். நீ சமாதானத்தோடு வாழ கற்றுக்கொள். அப்பனா நான் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமான உனக்கு கொடுக்க கிடையாது. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமான என்ன செய்ய கிடையாது, கொடுக்க கிடையாது. நான் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்கு தெரியுமா? அது நிலைச்சிருக்க. திருப்பி வாசிங்க, புரிஞ்சு கொள்ளுங்க இந்த வசனத்தை. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்ப என்ன சொல்றாரு? நான் சமாதானத்தை உனக்கு வச்சுட்டு போறேன். உன்னை சும்மா போல, உனக்கு நான் கொடுத்துட்டு போறேன், வச்சுட்டு போறேன். எதை வச்சுட்டு போறேன்? ஏன் அவர் சொல்லலாம்ல, உனக்கு சொத்தை வச்சுட்டு போறேன், ஆசையை வச்சுட்டு போறேன், ஒரு வீடை வச்சுட்டு போறேன், ஒரு நகையை வச்சுட்டு போறேன், உன் குடும்பத்துக்கு இதை காரியத்தை செய்யப்படுது. அவர் என்ன சொல்றாரு? உன் உள்ளத்துக்குள்ள சமாதானம் மட்டும் இருந்துச்சுன்னா மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னை தேடி வந்துடும். அதுக்கு தான் ஏசப்பா சமாதானத்துக்கு முக்கியத்துவப்படுத்துறாரு. இங்கே இருக்கிற குடும்பத்தில் நீங்கள் பிள்ளைகள், கணவன், மனைவி, குடும்பம் எல்லாரும் ஒரே மனதோட, ஒரே இரக்கத்தோட, ஒரே தயவோட நீங்கள் சமாதானமாக வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் கேட்காத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீ சமாதானம் இல்லாமல் 3 நேரம் ஜெபிச்சா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ சமாதானம் இல்லாமல் நீ அக்கா கூட சண்டை போட்டுக்கிட்டு, தங்கச்சி கூட சண்டை போட்டுக்கிட்டு, அப்பாவோட சண்டை போட்டு, அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு, புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு, மனைவி கூட சண்டை போட்டுக்கிட்டு, எல்லாத்துலையும் சண்டை போட்டுட்டு நான் 3 நாள் உபவாசம் இருக்க போகிறேன், 3 நாள் ஜெபிக்க போகிறேன். அப்போனா அந்த உபவாசமும் அந்த ஜெபமும் பழுதற்று போயிடும். அப்போனா உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். உங்கள் இருதயம் ஒரு நிசப்தமாக, ஒரு அமைதியாக, ஒரு கலக்கம் இல்லாமல், ஒரு வேதனை இல்லாமல், நெருக்கம் இல்லாமல், நிந்தை இல்லாமல், பகை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல், தவிப்பு இல்லாமல் உங்கள் இருதயம் அமைதியாக அமர்ந்த தனிரண்டையில் இருக்கிற போல ஒரு சூழ்நிலையில் உங்கள் இருதயம் இருக்கும்போது, நீங்கள் தேவனை நோக்கி நீ அமர்ந்திருக்கும் போது நீங்கள் நம்புகிற காரியம் அவராலே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதா? ஒரு மனது இருக்கிறதா? இரக்கம் இருக்கிறதா? தயவு இருக்கிறதா? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ என்ன சொல்றாரு? சமாதானத்தை வச்சுட்டு போறேன். அப்போ அவர் சமாதானத்தை வச்சுட்டு போனாரு. அந்த சமாதானத்தை வச்சுட்டு போன சமாதானத்தை நம்ம எடுத்திருக்கிறோமா? அவர் கொடுத்துட்டு போன சமாதானத்தை வச்சிருக்கிறோமா? எவ்வளோ அழகா சொல்றாரு, நான் சமாதானத்தை வைத்து போகிறேன். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. நான் கொடுக்கிற சமாதானம் உன் இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை நீக்கும். நான் கொடுக்கிற சமாதானம் உன் தரித்திரத்தை மாற்றும். நான் கொடுக்கிற சமாதானம் உன் பலவீனத்தை மாற்றும். நான் கொடுக்கிற சமாதானம் உனக்கு அமைதியை தரும். நான் கொடுக்கிற சமாதானம் அநேகர் கண்களுக்கு முன்பாக உன்னை தலை நிமிர வைக்கும். அப்படிப்பட்ட சமாதானத்தை தான் உனக்கு நான் தர்றேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நான் நல்லா கவனிங்க. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் கொடுக்கல. உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற ஐஸ்வர்யம் அது நிலைச்சிருக்காது, நிரந்தரமாகாது. ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானம் நிலையானது, அது நிரந்தரமானது. நான் தருவேன். ஒருவேளை நீ தோத்து போயிருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நஷ்டப்பட்டிருக்கலாம், நீ சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உன் பணத்தை இழந்திருக்கலாம், சமாதானம் இருக்கலாம். அல்லது உன் தொழிலில் பணம் விரையாகி கொண்டு இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். அதை குறித்து நீ கலங்க வேண்டாம், அதை குறித்து நீ வேதனைப்பட வேண்டாம். நான் பழையவைகள் ஒளிந்து போனாலும் உனக்கு புதியவைகளை கொடுக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். உன் சமாதானத்தை மட்டும் நீ காத்துக்கோ. அதான் அவர் சொல்றாரு, உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்காமல். திருப்பி அந்த வசனத்தை நல்லா மைண்ட்ல ஏத்துங்க, திருப்பி வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? என்னுடையதை உனக்கு தருகிறேன். அவர் இங்க இருக்க, அவர் கொடுக்கிறத நீங்க பெற்றுக்கொள்ளணும். அவர் என்ன சொல்றாரு? உலகத்தில் கொடுக்கிற சமாதானத்தை நான் கொடுக்க மாட்டேன். அது பிரச்சனையை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும், நஷ்டத்தை கொண்டு வரும். கடைசி வரைக்கும் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இன்பத்தில் துன்பத்தில் ஒன்றா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, என்னுடையது உனக்கு கொடுக்குறேன், என்கிட்ட இருக்கிறது உனக்கு தர்றேன். என் சமாதானம் மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா போதும், நீ கேட்காத எல்லா காரியத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அதனால் இன்னைக்கு சமாதானத்தை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் காத்துக்கொள்ளுங்க. சமாதானம் இல்லாமல் ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு பிறந்தவன தூதர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதுங்கிறார். இயேசு உயிர்த்து விழுந்த உடனே சீசல் மத்தியில் சொல்லுகிற முதல் வார்த்தை, இயேசு உயிர்த்து விழுந்த உடனே பூட்டின வீட்டுக்குள்ளே போய் திறந்து நின்று சொல்கிறாரு முதல் வார்த்தை. அப்புறம் என்ன அர்த்தம்? ஏன் சொல்கிறாருன்னா, அவங்க வெளியே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு யார் எங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களோ, இயேசுவின் சீரில் பயந்துக்கிட்டு இருந்த கர்த்தர் சொல்கிறாரு, தேவையில்லாமல் பயப்படாத, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இதான் இயேசப்பா சொல்கிறார். அப்போனா இந்த சமாதானத்தை நீங்கள் யாருமே முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. அவர் எப்படி வாங்கி கொடுத்தாரு
எப்படி வாங்கி கொடுத்தாருங்கிறத உணர்ந்தீங்கன்னா இங்கே இருங்களேன், உங்களுக்கு தேவையில் எவ்வளவோ இருக்கலாங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அஸ்திவாரத்தை நீங்கள் பலமாக்கி கொள்ளுங்கள். உங்கள் அஸ்திவாரத்தை பலமாக்கி கொள்ளுங்கள். அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்லாமல் மேலே வந்து பல கட்டிட்டு போனால் அது நிற்காது. புரியுதுங்களா? அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போடாமல், அஸ்திவாரம் ஒரு 6 அடி தோண்டி நீங்கள் அஸ்திவாரம் போடணும். அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கு போடாமல், அஸ்திவாரத்தை பலப்படுத்தாமல் மேலே மட்டும் அழகாக கட்டடத்தை கட்டி நல்லா இப்போ வர்ணம் தீட்டி நல்லா புதுசாக வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு புயல் காற்று ஒரு சோறாவை கலாய்த்து வந்து அடிச்சிச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க, விழுந்துடும். அப்போ அஸ்திவாரத்தை முதல் ஸ்ட்ராங்காக போடணும். அஸ்திவாரம் என்பது அது வந்து பூமிக்குள்ளே இருக்கிறது. ஒரு மரம் வந்து நல்லா பல நல்லா மினிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் வேறு பலமாக இருக்கிறதுனால தான் அது வந்து மரம் நல்லா இருக்குது, ஒரு கனி கொடுக்குற மரமாக இருக்குது, நல்லா பச்சை அழகாக இருக்குது இந்த மரம் பார்த்து சொல்கிறான். ஆனால் அதுக்கு அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் அது கனி கொடுக்குற மரமாக இருக்குது. அதே போல் தான் இந்த அஸ்திவாரம், இந்த வேருங்கிறது பூமிக்குள்ளே இருக்கிறது. அந்த வேறு பூமிக்குள்ளே இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. அது நல்லா இருக்கிறனால தான் மரம் நல்லா இருக்குது. அதே போல் இந்த ஆவிக்குள்ளே, இந்த ஆத்துமாக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த ஆத்துமாக்களை, வேறாகிய இந்த ஆத்துமாக்களை, இந்த சமாதானம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்டாட்டி பிள்ளை மத்தியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சமாதானம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஒரு மனதோட செய்யணும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஒரு மனதோட எந்த காரியத்தையும் பேசுங்க, ஒரு மனதோட செய்யுங்க, அது வாய்க்கு நடக்கும். சமாதானத்தில் செய்யுங்க, சமாதானம் இல்லாமல் செய்யாதீங்க. அப்போ வேறு தான் சமாதானம். அப்போனா இந்த உள்ளத்துக்குள்ளே நீங்கள் பகை இல்லாமல், இந்த உள்ளத்துக்குள்ளே கசப்பு இல்லாமல், இந்த உள்ளத்துக்குள்ளே வெறுப்பு இல்லாமல், இந்த உள்ளத்துக்குள்ளே சண்டை இல்லாமல் நீங்கள் ஒரு மனமாக இருக்கும்போது அந்த வேறு என்ன செய்யும்? பலப்படும், மேலே கனி கொடுக்குற மரமாய் மாறிடும். அதே போல தான் உங்கள் உள்ளத்துக்குள்ளே, உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்மாவில், உங்கள் சரீரத்தில் அந்த வேறு எப்படி இருக்கிறது? சமாதானமாக இருக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த சமாதானத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, இந்த சமாதானத்தை மட்டும் கரெக்டாக பிடிச்சி நடந்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எதுவுமே அப்பாட்ட கேட்க வேணாம். உங்களுக்கு தேவையானது அது பாட்டு தேடி வந்து உங்கள் வீட்டில் பொத்துன்னு விழுங்க. கைத்தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. எபேசியர் 2:14-18. எபேசியர் 2. எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அடுத்த வசனம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அல்லேலூயா. அப்ப என்ன பாருங்க, எப்படி பாருங்க, இங்க எப்படி சமாதானத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், எப்படி சமாதானத்தை கொடுத்தார். சமாதானம் எந்த வழியில் வந்துச்சு, சமாதானம் எந்த ரூட்டில் வந்துச்சு அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா, அவர் சிலுவையில் பகையை என்ன செஞ்சார்? சிலுவையில் பகை என்ன செஞ்சார்? எல்லாம் சொல்லுங்க. சிலுவையில் எனக்கு விரோதமாக இருந்த பகைகளையும் எனக்கு விரோதமாக இருந்த கசப்புகளையும் சிலுவையில் ரத்தம் சிந்தி அதை அடித்து நொறுக்கி கொன்று போட்டுட்டாரு. அதனால் எனக்கு எந்த பகைஞர்களும் கிடையாது. இப்போ ஒரு தொழில் பண்ணீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பகைகள் பகைவர்கள் என்ன செய்வாங்க? உருவாகிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு நிறைய பகைவர்கள் உருவாகியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஏற்று விடு, பக்கத்து விடு, தெரிஞ்சவங்க, வந்தவங்க, போனவங்க, எங்கிட்ட ஒரு பக்கம் உங்களுக்கு நீலாம் வாழ்க்கையில் முன்னேற போகிறையாக, உன்னால் முன்னேற முடியாது அப்படின்னா அவங்க உங்களுக்கு பகையாளி. நீ எந்திரிச்சிரியா, நீ பார்ப்போம், நீ எப்படி எந்திரிக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு பகையாளி இருக்கிறாங்க. நீ கூடி சீக்கிரத்தை தோற்று போகிறத நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகை அவங்களுக்கு தெரியும், வேற ஆள் மூலமாக வந்து அவங்க பேசுகிறவங்களுக்கு வரும், அதெல்லாம் பகை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி பகைகளை நீங்கள் சம்பாதிக்கக்கூடாது. அப்படியே பகைகள் உங்களுக்கு, ஏன்னா இந்த பகைவர்கள் இருந்தாங்கன்னா, இப்போ ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டை அடிக்கிறதுக்கு எந்த நேரத்தில் வந்து அடிக்கணும் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். புரியுதுங்களா? அப்போ ஒரு நாட்டுக்கு நாடு பகைவர்கள் இருக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு அந்த நாடு பகை, அந்த நாட்டுக்கு அந்த நாடு பகை இருக்குது. அப்போ வந்து எப்போ அடிக்கணும், எந்த நேரத்தில் அடிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு பகைவர்கள் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? பிசாசு மூலமாக பகைவர்கள் உருவாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த பகைவர்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பகைவர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. அந்த பகைக்கிற காரியங்களை நீங்கள் அழிக்கணும். நீங்கள் ஒரு பெரிய ஒரு வாகனம் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பகைவர்கள் எழும்புவார்கள். நீங்கள் வந்து நல்ல ஒரு நகை நட்டை வாங்கிட்டீங்கன்னா பகைவர்கள் எழும்பிடுவாங்க.
ஆட்டோமேட்டிக்காக பகை எழும்பும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட டைரெக்டாக போய் நீங்கள் மோத வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஏன்டா இப்படி செஞ்ச, ஏன்டா அப்படி வந்த அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பகைவர்கள் இருக்க தான் செய்வாங்க, வரத்தான் செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாக சொல்லணும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீங்கள் இருந்த இடத்துல உங்கள் பகைவர்களை இல்லாமல் ஆக்கலாம். இப்போ ஏன் உங்களுக்கு விருத்தி உண்டாக மாட்டேங்குது, ஏன் செழிப்பு உண்டாக மாட்டேங்குது? இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா சரி, பகைவர்கள் இருப்பாங்க பார்த்துக்கொள்ளுங்க, பகைவர்கள் இருப்பாங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய பாத்திர கடை வச்சுருந்தேன், பெரிய பாத்திர கடை வச்சுருந்தேன். மதுரையில் வந்து சில்வர் பாத்திரம் தயார் பண்ணி அங்கே லாரியில் ஏற்றி பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அந்த தொழில் நஷ்டமாகி அப்புறம் அந்த அப்பளம் தயார் பண்ணி அந்த ஏத்தனை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, லாரியில் லோடு ஏற்றி அந்த இவ்வளோதான் இத்தனை கிலோ தான் போகணும் அப்படின்ட்டுருக்கு. நான் வந்து இந்த ஒரு குண்டா சட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது 2 லோடு 3 லோடு எக்ஸ்ட்ரா ஏற்றி விட்ட உடனே எனக்கு தெரிஞ்ச நிறைய வியாபாரி இருக்காங்க, நிறையா பற்ற வச்சுருக்கவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன இத்தனை கிலோ எக்ஸ்ட்ரா கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட யாரோ போட்டு விட்டான். போட்டுன ஊடால வந்து என்ன செக்கிங் பார்த்து கடைசியில் பார்த்தா அதுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டிருக்கீங்க, பில்லில் இவ்வளோ போட்டிருக்கு, இவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டேன். நீங்கள் பில்லில் என்ன போட்டிருக்கீங்க அதுதான் லோடு ஏற்றணும், அப்போ எக்ஸ்ட்ரா நீ ஏற்றிருக்கிற, அப்போ இதுக்கு பெனால்ட்டி அப்படின்னு. ஆனால் இத்தனை தடவை நிறைய வாட்டி போயிருக்கு, ஆனால் அன்னைக்கு மட்டும் மாட்டியிருக்கு. அப்போ யோசனை பண்ண, யாரா லோடு ஏற்றும் போது யாரா வந்தா, சரக்கு ஏற்றும் போது யாரா வந்தான்னு பார்த்தா ஒரு புது ஆள் வந்து எட்டி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன செஞ்சு ஃபோனை போட்டு சொல்லி கொடுத்துருச்சு. அப்போ என்னாச்சு, அங்கே மாட்டிக்கிட்டு வெட்டியில் ஃபைன் கட்ட வேண்டியது ஆகிப்போச்சு. அப்போ இது வந்து எனக்கு ஒரு பகை என்ன செய்து உருவாகுது பார்த்துக்கொள்ளுங்க. அப்போல்லாம் இந்த சத்தியம் எனக்கு தெரியாது பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நஷ்டம் ஏற்பட்டுச்சு, துக்கம் ஏற்பட்டுச்சு, சஞ்சலம் ஏற்பட்டுச்சு, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்டா இந்த பொழப்பு, ஏன்டா இந்த காரியம் அப்படின்னு அந்த தொழிலில் வந்து விட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்படி தான் அந்த தொழில் ஒரு தொழிலாக பண்ணி நஷ்டப்பட்டு கடைசியில் ஆண்டவர் அழைப்பு தெரியாமல் உட்காந்து நிறைய நஷ்டப்பட்டிருக்கேன் பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போலாம் எனக்கு பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் வரைக்கும் நிற்கிது. எனக்கு எத்தனை லட்சம்? 4 லட்சம் வரைக்கும் நிற்கிது. ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஒரு கடைக்கு நீங்கள் சரக்கு போட்டிங்கன்னா அந்த கடையில் ஒரு 50,000 நிற்கும். நான் ஒரு 50,000க்கு சரக்கு போட்டால் தான் அந்த 50,000 தருவான். இன்னொரு கடையில் 70,000 நிற்கும். நீ 70,000க்கு சரக்கு போட்டால் 70,000 தருவான். இப்படி வந்து நான் தொழில் நிப்பாட்டிட்டேன், நான் வந்து பிஸ்னஸ் நிப்பாட்டிட்டேன், எனக்கு வசூலை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், உன்னை மாதிரி 10 வியாபாரி இருக்கான், அவன் ஒரு சரக்கை போட்டு பழைய பேலன்ஸை வாங்கிட்டு போயிட்டுருக்கான், நீ வந்து என்ன செய்வ? அப்போல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ தான் நான் அப்போலாம் வியாபாரம் பண்ணேன் பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு கடைக்கும் 25,000 30,000 40,000 அப்படி போட்டேன் பார்த்துக்கொள்ளுங்க. கடைசியில் தொழில் நஷ்டமாயிருச்சு. கடைசியில் மதுரை வீடை காலி பண்ணி என் பொண்டாட்டி பிள்ளையை கொண்டு வந்து வீட்டில் விட்டுவிட்டு 2 சின்ன பிள்ளைய வீட்டில் வந்து விட்டுவிட்டு மதுரையில் போய் தங்கி நான் வேலை பார்த்து நான் அந்த பணத்தை வசூல் பண்ண போகிறேன். 4 லட்சத்துக்கு மேலே நிற்கிது. அந்த நேரத்தில் வந்து ஒரு 25-20 வருஷத்துக்கு முன்னால் வந்து 4 லட்சங்கிறது எவ்வளோ பெருசு. ஒரு கடைக்காரன் சொன்னா, நீ வாரம் வா உனக்கு 500 தர்றேன்னா, இன்னொரு கடைக்காரன் சொன்னால் வாரம் 1000 தர்றேன் அப்படின்னா. அப்போ வாரம் இத்தனை கடைக்கு வசூல் பண்ண கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 10,000 வசூல் பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு அங்கே ஒரு ஒரு பட்டறையில் வேலைக்கு சேர்ந்து என்ன பண்ணேன், அங்கே போய் தங்கிட்டு அங்கே ஒரு சர்ச்சை பார்த்து பிடிச்சி அங்கே தான் ஊழிய அழைப்பு பெற்றேன். நான் அந்த சர்ச்சில் அங்கே தான் ஆண்டவர் பேசினார். கடைசியில் போனால் வாரம் போக ஒரு வாரம் கொடுத்தான், அடுத்து கொடுக்கல. அவன் என்ன பண்ணான், மதுரையில் இருக்கவங்க பூரா என்ன பண்ணாங்க, சரக்கு போட்டு தான் வாங்குறேன், நீ என்ன பெருசாக வந்துட்ட, தர முடியாது, நான் கம்ப்ளைண்ட் பண்ணி வைப்பேன். எத்தனை கம்ப்ளைண்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த பக்கம் இருக்குது, அங்கே போ, இந்த ஸ்டேஷனில் அந்த எஸ்பி ஆஃபீஸ் அங்கே இருக்குது, அங்கே போ, நான் உனக்கு சொல்லித்தரேன் சொல்லி அப்படி பேசுகிறாங்க. இந்த சிட்டையை வச்சு என்ன செய்வேன் உன்னால்? அவன் எவ்வளோ பேலன்ஸ் சொல்லி சின்ன சிட்டை தான் கொடுத்தான் சிட்டை இருப்பான். இவ்வளோ சிட்டை இருக்குது. அந்த சிட்டை கூட ஒரு இடத்துல பார்த்தேன், வீட்டில் இவ்வளோ சிட்டை இருக்குது, அடிக்கிறதுக்கு இவ்வளோ சிட்டை. ஒரு இடத்துல 500 1000 2000 70,000 50,000 சிட்டை வரிசையாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, அது இத்து போய் கிடக்கு. புரியுதா உங்களுக்கு? இது எப்படி உருவாச்சு, இந்த நஷ்டங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால், பகைவர்கள் நமக்கு என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. ஒரு நஷ்டம் வருதுன்னா, ஒரு தொழில் நஷ்டம் வருதுன்னா பகைவர்கள் எழும்புவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் வந்து கிலோ 35 ரூபாய்க்கு அப்பளம் சப்ளை பண்ணேன். தார்வார், சிமோகா, தும்கூர் தயார் பண்ணேன். பார்த்தா ஒரு லோடு 1/2 டன் 1 டன் ஏற்றிவன் பார்த்துக்கொள்ளுங்க. அதை வந்து ஒரு அப்பளக்கு மணிக்காரன் அவன் நானாக வம்பா போய் ஒருத்தனை கூப்பிட்டு வந்தேன். இந்த சரக்கு எடுத்துங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். அவன் எல்லாத்தையும் பார்த்தேன். பார்த்த உடனே கடைசியில் பார்த்தா அந்த மூளையில் வந்து அந்த அட்ரஸ் போட்டிருப்போம். அட்ரஸ் போட்டு இந்த கடை பேர் போட்டு டும்கூர் அப்படின்னு போட்டிருப்பான், கடை பேர் போட்டு டும்கூர்னு போட்டிருப்போம், கடை பேரை போட்டு சிமோகா அப்படின்னு போட்டிருப்பான், கடை பேரை போட்டு தார்வார் அப்படின்னு போட்டிருப்பான். அப்போ சிமோகாவில் தார்வாரில் இந்த கடையில் இருக்குது அப்படின்னா அவன் எப்படி தான் அந்த கடை பேரை கண்டுபிடிச்சானே தெரில. பஜாரில் போய் அந்த டும்கூர் போய் இந்த கடை பேரை கண்டுபிடிச்சி கிலோ எவ்வளோ தருவார், 35 ரூபா போடுறேன். ஐயோ நான் வந்து 28 ரூபாய்க்கு தர்றேன், 28 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்னா
நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவன்கிட்ட வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 20 தரேன். அவன்கிட்ட பேலன்ஸ் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் நிற்கிது. இவன் போய் என்ன பண்ணிட்டான், நம்மால் நம்ம கூட இருக்கிற ஆள் வேடிக்கை பார்த்தாலும் அந்த ஒரு சரக்கை போய் சாம்பிள் காமிச்சிட்டு இதை காட்டிலும் குவாலிட்டியாக தர்றேன், 3 மாதம் கேரண்டி தரேன், பாருங்கள் அது வெள்ளையாக இருக்குது, இது மஞ்சன்னு இருக்கும், உங்களுக்கு 3 மாதம் கேரண்டி தரேன், 1 மாதம் கழிச்சு பணம் கொடுங்க, கிலோ 28 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்னு என்ன பண்ணேன், 1 டன் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு 1.5 லட்சம் வசூல் இருக்குது, சரி வசூலுக்கு போகணும்னு சொல்லி அங்கே வசூலுக்கு போகிறேன். கரெக்டானு சொல்கிறான், உட்காரு அப்படின்னா. ஏன்னு எள்ளி ஒய்தரே எள்ளி ஒய்தரே இவங்க நாளாகுது, உட்காரு. மதுரை இவ்வளோ வந்தார் கூட்டம் மாடி அப்படின்னு கன்னடத்தில் பேசுகிறான். சொல்லியா என்ன கேட்டேன், இங்கே பார் எது அட்ரஸ்ஸு மதுரை, கேஜி 28 ரூபாய்க்கு கொடுக்குறேங்கிறான், 1.5 டன் ஆர்டர் கொடுத்துருக்கேன், நீ இது வரைக்கும் என்கிட்ட 35 ரூபாய்க்கு விற்றுட்ட. அப்போ 2 வருஷமாக வியாபாரம் பார்த்துருக்குறேன். நான் கணக்கு போட்டு பார்த்தேன், இத்தனை டன் வியாபாரம் பார்த்துருக்கேன். அப்போ 28 எங்கே இருக்குது, 35 எங்கே இருக்குது? அப்போ குறைஞ்சது நீ ஒரு 5 ரூபா நான் வச்சு டன்னு கணக்கில் வியாபாரம் பார்த்து சம்பாரிச்சிருக்கிறேன். அதனால் நான் கொடுக்க வேண்டிய 1 லட்சத்தில் 75,000 கொடுக்க மாட்டேன், 75,000 தருவேன், என்ன வேணால் பண்ணிக்க. அப்போ வியாபாரத்தை நிப்பாட்டுற அப்படின்னா முடியாது, கொஞ்சமாக தருவேன் அப்படின்னு அந்த 75 ரூபா போச்சு, சோழி முடிஞ்சு. இது எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால் பகைவர்கள் உருவாகிறாங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, எப்படி உன்னை அழிக்கணும், எப்படி உருவாக்கணும்னு சொல்லி நம்மளை உருவாகுவாங்க. அப்போ என்ன செய்யணும் தெரியுமா, இந்த பகைவர்களை இல்லாமல் ஆக்கிறதுக்கு உண்டான வழி நம்மளுக்கு தெரியல. தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, வேலை பார்க்குறவங்க, ப்ரொமோஷனை தடை பண்ணுறவங்க, உயர்வை தடை பண்ணுறவங்க இருக்காங்க. பட் ஆனால் இது தெரியாமல் நஷ்டம் வேதனை நெருக்கம், நஷ்டம் வேதனை நெருக்கம் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ரசிக்கப்பட்டிருக்கிறார், விடுதலை பெற்றிருக்கிறோம், சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சகல அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நீ ஆள பிறந்தவள் ஜெயிக்க பிறந்தவள் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கு அப்படின்னு இருக்கிறாரு. இப்போ ஈசாக்கு இருந்தார், ஈசாக்கு விதவதிச்சாரு. ஈசாக்கு எதிராளி யாரு? ஈசாக்கு பகைவர்கள் யாரு? அமலேக்கியர் எல்லாம் இருந்தாங்க. ஈசாக்கு கிணறு தோண்டும் போது யார் வந்தா? கிணறு தோண்டும் போது அது எங்கே கிணறு, எங்கே இடம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்தாங்களா? தண்ணி வந்துருச்சு. அவன் கிணறு தோண்டும் போது தண்ணி வரல. அப்போ எங்கே கிணறு சொல்லி அந்த கிணறு என்ன செஞ்சுட்டான், பிடிச்சிக்கிட்டான். உன்னை ஈசாக்கு என்ன பண்ணார், டக்குன்னு அவன் குரூப்பை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணார், இன்னொரு இடத்துல என்ன செஞ்சார், கிணறு வெட்டினார். அதையும் என்ன செஞ்சான், பிடிச்சிக்கிட்டான். அப்போ போகிற இடமெல்லாம் பகை. ஈசாக்கு என்ன வந்து பகை வந்துக்கிட்டு இருக்கு. பகை வர செய்வதெல்லாம் வாய்க்கிறத பார்த்து 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 நான் உங்கள்கிட்ட ஒப்புரம் ஆயிரம் சொல்லி அந்த பகையில் வந்தான் பாருங்க. ஈசாக்கு வாழ்க்கையில் ஈசாக்கு ஒரு தொழில் பண்ணுறவர், ஈசாக்கு ஒரு விதை விதைக்கிறவர். விதை விதைச்சா ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை என்ன செய்வார், பார்ப்பார். தோத்து போல ஈசாக்கு ஒரு தொழில் பண்ணானா, ஒரு வியாபாரம் பார்த்தாருன்னா, ஒரு விளைச்சல் வச்சாருன்னா அவர் தோத்து போக மாட்டார். தோத்து போவார், ஆனால் அவன் முன்னால் அவர் ஜெயிச்சு கட்டுவார். காரணம் ஈசாக்கு தொழில் பண்ணுறதுல திறமையான ஆள், ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. காரணம் அவர் மாலை வேலையிலே அவர் தியானம் பண்ணுகிற ஒரு ஆளாக இருந்தார். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு பகைவர்கள் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். உங்கள் தொழிலுக்கு விரோதமாக, உங்கள் வியாபாரத்துக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைய வாழ்க்கையை கெடுக்கணும், உங்கள் பிள்ளையை படிக்க விடாமல் ஆக்கணும், உங்கள் பிள்ளையை தோற்று போகணும், உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காம வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பகைவர்கள் உங்களுக்கு உருவாகலாம். அப்படி உருவானாலும் நீங்கள் அடைச்சி விட்டுக்குள்ள உட்கார்ந்த இடத்துல உங்கள் பகைவர்களை இல்லாமல் நீங்கள் ஆக்க முடியும். எனக்கு இந்த சத்தியம் தெரியாது, ஆனால் கர்த்தர் சித்தனை வரணும்னு. என் தொழில் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க, வந்திருக்க மாட்டேன். அதனால தான் கர்த்தர் அடியை கொடுத்து கூட்டி வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகைவர்களை நீங்கள் இல்லாமல் ஆக்கணும். அதுக்கு தான் இந்த வசனம். திருப்பி வாசிங்க எபேசியரில். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து. பிரிவினாகிய நடுச்சுவரை, அதாவது ஒரு பிரிவின் ஆவி, எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பிரிவினை அப்படின்னு சொல்லி ஒரு ஆவி ஒரு சண்டைக்கார ஆவி குடும்பத்தில் கிராஸ் பண்ணி எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லை, எப்போ பார்த்தாலும் சமாதானம் இல்லை, ஏதாவது ஒரு போராட்டம் தொழில, இதை இந்த காசு அந்த காசு அழிவு, இந்த காசு அந்த காசு அழிவு, இது போனால் அது இது இடிஞ்சு விடுது, அது இப்படி ஒவ்வொன்றா தொண்டு தொட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட அந்த ஒரு தடை ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு வியாபாரத்தில், ஒரு தொழிலில் அந்த தடை இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் என் தகப்பன் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? இப்படிப்பட்ட போராட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒண்ண திருப்பி வாசிங்க முதல்ல இருந்து. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுசுவரை தகர்த்து. பகையா இருந்த நடுசுவர, குட்டிச்சுவர, அந்த நடுச்சுவர அது தகர்த்து போட்டு பகையை
சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் சிலுவையில கொண்டாருன்னு போட்டுருக்கு பாருங்க. பகை சிலுவையினால் பகை என்ன செஞ்சாரு? சிலுவையினால் கொன்று. இப்போ நான் சொல்றேன் எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே நன்றி. எல்லாம் வாயை திறக்கணும். யாரும் வாய் இப்போ நான் இப்போ சொல்கிறத கரெக்டாக சொன்னீங்கன்னா வீட்டுக்கு போங்க, ஒரு சண்டைக்காரன் உங்கள் பக்கத்தில் வர மாட்டான். ஒருவேளை நீ இப்போ பக்கத்து வீட்டுக்காண்ட பேசாமல் இருக்கலாம், எதிர்த்து வீட்டுக்காண்ட பேசாமல் இருக்கலாம், அவன் முறைச்சிட்டு போவான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்கிறத சொன்னீங்கன்னா சத்துருக்கள் உன் சார்பாக வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் சத்துருக்கள் உன் சார்பாக வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. இயேசுவே நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, நான் சத்தமாக சொல்லணும், நான் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு ரட்சிப்பு அடைஞ்சனோ அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள நான் முத்திரை குத்தப்பட்டிருக்கிறேன். கலாத்தியர் 3:27 படி நான் ஞானசன் எடுத்திருக்கிறேன். இயேசுவை நான் அணிந்திருக்கிறேன். கலாத்தியர் 3:27 படி ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை வாக்கு தத்தங்களும் இயேசு சிலுவையின் இரத்தத்தினாலே நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறேன். இருந்தாலும் பிசாசு மூலமாக எனக்கு விரோதமாய், நான் கையீடு செய்கிற தொழிலுக்கு விரோதமாய், வியாபாரத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா பகைகளையும் சொல்லுங்க, எல்லா பகைகளையும் இயேசுவின் இரத்தத்தாலே முறியடிக்கிறேன். எனக்குண்டான எல்லா பகைகளையும், எனக்குண்டான எல்லா பகைவர்களையும், எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் பேசப்படுகிற சண்டைக்கார ஆவி, பகைக்கிற ஆவி எல்லாவற்றையும் அப்படிப்பட்ட இருந்த தடுச்சுவரை இயேசு தகர்த்து போட்டு சிலுவையிலே பகையை, சிலுவையில சத்தமா சிலுவையில பகையை, சிலுவையில பகையை அவர் கொண்டு போட்டுட்டாரு. அது நிமித்தமாக எனக்கு பகைவர்கள் கிடையாது. அது நிமித்தமாக எனக்கு பகைவர்கள் கிடையாது. கையா தட்டாபாக மகிமை செலுத்துங்க. பகைவர்களை இல்லாம ஆக்கிறதுக்குண்டான ஒரு வழி புரியுதா? புரியலையா உங்களுக்கு? யாருக்குமே எனக்கு பகை கிடையாது, யாருமே என் கூட சண்டை போடல, நான் உண்டு என் வேலை ஒன்று இருக்கு அப்படி யாரும் சொல்ல முடியாது. என்கிட்ட ஒரு பக்கம் பகை இருக்க தான் செய்யும். அல்லேலூயா. உங்கள் வீட்டாரே சத்துருன்னு சொல்லப்பட்டிருக்கு, பகை இருக்கத்தான் செய்யும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட பகைகள் உங்களுக்கு எப்பெல்லாம் வருகிறதோ, இப்படிப்பட்ட உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு குற்றப்படுத்துவான், புருஷனை குற்றப்படுத்துவான், எல்லாம் குற்றப்படுத்துக்கிற ஆவி வருவான். பார்த்துக்கொள்ள ஒரு பகை உருவாயிரும். பார்த்துக்கொள்ளுங்க, பகை உருவாகும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏசப்பா சிலுவையில் பகையை கொன்று போட்டுட்டாரு. நான் அவருடைய பிள்ளை, அதனால் என்னை யாரும் பயக்க முடியாது, என் வழியில் யாரும் குறுக்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பகைவர்கள் உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆமே. இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எப்போ பகைவர்கள் உருவாகிறாங்களோ அந்த நேரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும் சொல்லணும். அந்த வசனத்தை நீங்கள் பேசணும். பேசும்போது பகைவர்கள் என்ன செஞ்சிருவாங்க? இல்லாமல் ஆகிவிடுவார்கள். அப்போது உங்களுக்கு இந்த பகைவர்கள் உருவாகும் போது உங்கள் இதயத்தில் சமாதானம் இருக்காதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன நஷ்டம் வந்துருச்சுன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க? ஒரு சின்ன இழப்பு வந்துச்சு நிம்மதியாக தூங்குவீங்க? தூங்க மாட்டாங்க. இந்த இழப்பு ஏன் வருது அப்படின்னு கேட்டால் பகைவர்கள் மூலமாக வருகிறது. அப்போ இந்த பகைவர்களை ஒன்று மூலமாக ஆக்கிறதுக்கு உண்டான ஒரு வல்லமை, ஒரு அதிகாரம் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, நீ பயன்படுத்து அப்படிங்கிறார். பயன்படுத்து. அதான் எபேசியர் 6:11 என்ன சொல்லுதுன்னா, எபேசியர் 6:11, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ள சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிசாசினுடைய தந்திரங்களை நீங்க எதிர்க்கணும். தந்திரக்காரன் அவன் பேரு உங்களுக்கு தெரியாது. யார் மூலமா வருவான்? மனுஷன் மூலமா தான் வருவான். யார் மூலமா வருவான் உனக்கு தெரியாது. நல்லவன் மாதிரி வருவான். புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப அது ஒரு தந்திரம், தந்திரக்காரன் வருவான். வரும்போது பார்த்துக்கொள்ளுங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எதிர்க்கிறதுக்கு திராணி உள்ளவளாகும்படி அப்புறம் என்ன போட்டிருக்கு? சகல சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ள. சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து வாசிக்க கொலைசியர் 3:15-17.
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அப்ப நான் இருதயத்துல உங்க ஆத்துமால ஃபர்ஸ்ட் சமாதானம் உங்க இருதயத்தை, அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. உங்களுடைய இருதயத்துல என்ன ஆளணும், உங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு கேட்டா தேவனுடைய சமாதானம் மட்டும்தான் உங்க இருதயத்துல இருக்கணும். தேவனுடைய சமாதானம் மட்டும்தான் உங்க இருதயத்தை என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். வேற எந்த ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. பிலிப்பியர் 4:7-9. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சமாதானம் இல்லாம இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இங்க எனக்கு படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது, அந்த பிரச்சனை கண்ணுக்கு முன்னால் வருது, இந்த நிந்த கண்ணுக்கு முன்னால் வருது, அவமானம் கண்ணுக்கு முன்னால் வருது, என்னால் ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப சொல்லும்போது ஒரு சமாதானம் இல்லாமல் நீங்க இருக்கிறீங்க, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க. அப்ப நிம்மதியை வர வைக்கிறதுக்கு, சமாதானத்தை வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் படுத்து பார்க்குறீங்க, தூக்கம் வர மாட்டேங்குது, அந்த பிரச்சனை தான் கண்ணு முன்னால் நிற்கிது, உன்னை பேசணுமே அந்த அவமானம் கண்ணு முன்னால் நிற்கிது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் இதயத்தை எப்படி போட்டிருக்கு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்க இருதயம் என்ன செய்ய, காத்துக்கொள்ளும். எதனால? எதை வச்சு? தேவ சமாதானம். சரி, நீங்க தேவ சமாதானத்தை நீங்க காத்துக்கொள்றதுக்கு என்ன செய்யணும் அப்ப நீங்க கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை தேவனுக்கு. இப்ப அந்த வசனத்தை சேர்த்து வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எத்தனை கோடி நஷ்டம் வந்தாலும் கவலைப்படாத, ஒண்ணுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. எப்படி தெரியப்படுத்தினா? உங்களுக்கு சமாதானம் வேணுமா? அமைதி. ஹலோ சொல்றீங்க, நீ பாருங்க, உங்களுக்கு சமாதானம் வேணுமா? அமைதி வேணுமா? நிம்மதி வேணுமா? படுத்த உடனே தூங்கணுமா? அல்லேலூயா. அதுக்கு மாற்று வழி, அதுக்கு பரிகாரம் என்ன? என்ன போட்டிருக்கு சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூட என் தேவைகளை தெரியப்படுத்துவேன். நல்லா சொல்லுங்க. எனக்கு சமாதானம் வரும்படி, நிம்மதி வரும்படி, என் தயவு உண்டாகும்படி நான் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை அப்பாவுக்கு தெரியப்படுத்துவேன். தெரியப்படுத்திட்டேன்னா எப்படி போட்டிருக்கு? தெரியப்படுத்திட்டீங்கன்னா தெரியப்படுத்தணும். எல்லாம் சொல்லுங்க. நான் தெரியப்படுத்துவேன். யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு. யாருக்கு தெரியப்படுத்தணும்? அம்மாட்ட தெரியப்படுத்தாத, அப்பாட்ட தெரியப்படுத்தாத, புருஷன்ட்ட தெரியப்படுத்தாத, பொண்டாட்டி தெரியப்படுத்தாத, நண்பன்ட்ட தெரியப்படுத்தாத, மச்சான்ட்ட தெரியப்படுத்தாத, மாமன்ட்ட தெரியப்படுத்தாத, அத்தைட்ட தெரியப்படுத்தாத, சித்தப்பன்ட்ட பெரிய பண்ட வந்தவன் போனவன் இருந்தவன்ட்டெல்லாம் உன் பிரச்சனையை தெரியப்படுத்தாத. ஆனா யாருக்கு நீங்க தெரியப்படுத்தணும்? எல்லாம் சொல்லுங்க. நான் என் பிரச்சனைய, என் கஷ்ட நஷ்டத்தை நான் நல்லா துதிச்சு, நல்லா ஸ்தோத்திரம் போட்டுட்டு நான் ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்துவேன். தெரியப்படுத்தி முடிச்ச உடனே ஒரு தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா? இதை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபத்துக்கு போங்க. சரியாக வச்சுக்கிட்டு நீங்கள் துதிங்க. சமாதானம் இல்லாமல் துதிக்காதீங்க, சமாதானம் வச்சு துதிங்க. ஆமென் சொல்லுங்க. அடுத்து இங்கே நல்லா கவனிங்க. குடும்பம், ஒரு குடும்பம், ஒரு வீடு. அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வீடுன்னு இருந்தால் இங்கே இருங்க, வீட்டுக்காரர் நல்லா சம்பாரித்து கொடுக்கணும், மனைவி நல்லா சமைக்கணும், வேலை பார்க்குற மனைவி வேலைக்கு போயிட்டு வரணும், நல்லா சமைக்கணும், ஒரு முனமாக இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பிள்ளைங்க நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், பிள்ளைங்க நல்ல இடத்துல வேலை பார்க்கணும். இதுக்கு பேர் தான் ஒரு நல்ல குடும்பம். சரிங்களா? குறுநெல்லி குடும்பம் மாதிரி கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு பிளவு, ஏதோ போராட்டம் வருது அப்படின்னு கேட்டால் வாசிங்க. லூக்கா 10:5-6. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதானத்தின் பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அல்லேலூயா. இப்ப சமாதானத்தின் மூலமா ஆசீர்வாதத்தை நம்ம களவாண்டலாம். ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம்? களவாண்டலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. களவாண்ட வேண்டாம், அதான் நம்மளை பின்னாடியே வந்துடும்.
இருங்களேன், அப்பா சொல்கிற இந்த ஆலோசனை நல்லா கேளுங்களேன். நீ ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டேன்னா, நீ புறணி பேசாமல், நீ குற்றப்படுத்தாமல், நீ குறை சொல்லாமல், அவள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ நுழைஞ்ச உடனே அக்கா சமாதானக்கா எங்கே சொல்லுங்கள், யாரும் சொல்லியிருக்கீங்களா இப்படி வீட்டுக்கு போன சொன்னேன், யார் வீட்டுக்காக போய் அத்தை சமாதானத்தை, மச்சான் சமாதான மச்சான், அண்ணன் வீட்டுக்கு போன அண்ணே சமாதானம், அண்ணே அண்ணி சமாதானம் அண்ணி, ஏன் சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இப்படி யாரும் சொல்லு, கை தூக்கு பார்ப்போம். அப்படி சொல்லிட்டேன்னா அந்த சமாதானத்துக்கு அந்த குடும்பம் பாத்திரமாக இருந்தால் அங்கே தங்கிரும். பாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, உன் பின்னாடியே வந்து நீ ஒரு 10,000 வச்சுருக்கு, ஒரு 10,000 வந்து உன் மேலே விழுந்துரும். அல்லேலூயா. பாரு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு வருது பாரு. அல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருது பாரு. இப்போ நீ எந்திரிங்க வா, இப்போ இந்த பிள்ளை வீட்டுக்கு போகிறேன், தகப்பனேமே துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, அந்த குடும்பத்தை இப்படி கருத்தில் வைக்கிறேன், இந்த பிள்ளை சமாதானமாக வாழ்வதாக, அன்பாக வாழ்வதாக, இரக்கமாக வாழ்வதாக, தயமாக வாழ்வதாக, விட்டு கொடுத்து வாழ்வதாக, சமாதானத்தை இந்த குடும்பத்தில் வைக்கிறேன். சமாதானம் உண்டாக கடவுது, சமாதானமாக இருப்பாயாக, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் காலையில் உட்காந்துரு, காலையில் உனக்கு தெரியாதா, நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பிரிவு நாய் வந்து உட்காந்துருக்கான். நான் ஒரு 12 மணிக்கு, காலையில் ஒரு 9 மணிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை மணிக்கு ஐயா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறியா? எடுத்துக்கிட்டு வேறு வழியில் இப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் வரத்தான் செய்யும். குடும்பம் இருந்தால் புடிச்சு இருந்தால் பொண்டாட்டி இருந்தால் வரத்தான் செய்யும். அப்போ 9 மணிக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, புடிச்சு கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு 12 மணிக்கு போகிறேன். டண்டட்டான் அக்கா சோத்திரம் பிரேசுரம் சோத்து நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தாலே முகத்தில் தெரியும், ஆஹா அப்படின்னு நடந்திருக்கும். சரிங்க, நான் ஆண்டவரே இந்த குடும்பத்து சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபிச்ச உடனே அந்த சமாதானம் தங்காத அளவுக்கு அந்த சண்டைக்கராவி உள்ளே சுற்றிக்கிட்டே இருப்பான். சண்டைக்கராவி ஒரு குடும்பத்தில் சண்டை போட்டிங்கன்னா சண்டைக்கராவி பொண்டாட்டி மூலமாக, மனைவி மூலமாக, பிள்ளை மூலமாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நான் போய் என்ன செய்கிறேன், சமாதானம் சொல்கிறேன். அப்படியே பார்ப்பான், காலை 9 மணிக்கு சண்டை போட்டிருக்கேன், நான் தான் சண்டையை போட்டு விட்டுருக்கேன், சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ இடத்த காலி வரும், நீ இடத்த காலி ஒழுங்கு சமாதானத்தை கொண்டுட்டு ஓடிடுறீங்க, வராத. உள்ளேருந்து பேசிகிட்டே இருப்பான். என்ன அப்போ சமாதானம் சொல்லிட்டு போயிருப்பேன். அப்போ நான் சொன்ன வார்த்தை, அந்த சமான வார்த்தை அந்த குடும்பத்தில் இருக்க முடியாமல் அங்கே இருக்கிறவன் சுற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உள்ளே இருக்கிறவன் சண்டைக்கார ஆவி காலைல பிடிச்சிக்க, நீ விளங்க மாட்டேன் கொள்ள மாட்டே போ அப்படின்னு சொல்லி சட்டியை தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு போயிருப்பான் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அங்கே ஒரு சண்டைக்கார ஆவி உள்ளே உட்காந்துருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? அப்போ வந்து சமானம் சொல்லும் போது அந்த சமானம் உங்கள் வீட்டில் தங்குச்சுன்னா அந்த குடும்பம் அன்னைக்கு வந்து பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிரும். உங்களுக்கு தெரியாதுங்க, இதெல்லாம் வந்து உண்மையில் நடக்கிற ஒரு காரியம். அதாவது வார்த்தை தான் ஜீவன், வார்த்தை தான் உயிர், வார்த்தை தான் பலன். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு மாலையில் கோபம்டா, காலையில் என்னது அக்களிப்பு. அதனால் நீங்கள் சண்டையை வந்து விருத்தி பண்ணாதீங்க, சண்டையை வந்து விரிவாக்கம் பண்ணாதீங்க, அதை அப்போவே க்ளோஸ் பண்ணிடுங்க. அது அப்போ என்ன செய்யுங்க, இந்த சண்டைக்கார ஆவி, பிரிவின ஆவி எப்போ குடும்பத்தில் வருதோ அப்போ நீங்கள் வந்து 3 மணி நேரம் ஜெபிச்சு வேஸ்ட். முதல் அசிவாரத்தை சரி பண்ணுங்க, குடும்பத்தை சரி பண்ணுங்க, இந்த ஆத்மாவை சரி பண்ணுங்க. இதை சரி பண்ணிட்டு நீ ஜெபிச்சு பாரு, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஈசாக்கு விட்டு கொடுத்தே போயிட்டே இருந்தார், ஜெயிச்சார். ஆமே, புரியுதா உங்களுக்கு? ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்க. ஒரு கணவன் மனைவி இருந்தா ஏத்த இறக்க இருக்க தான் செய்யும். அதில் ஒரு மனமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க, சமாதானமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க, விட்டு கொடுத்த வாழ கற்றுக்கொள்ளுங்க, தாழ்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்க, இரக்கமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க, தயவாய் கற்றுக்கொள்ளுங்க. ஒருத்தர் எகிரும்போது ஒருத்தர் பணிவாக போயிருங்க, அமைதியாக போயிருங்க. அங்கே தாழ்மை வந்து உட்காந்துரும், அன்பு வந்து உட்காந்துரும். நீ சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேனா பகைக்கிற ஆவி குடும்பத்தில் உட்காந்துருவான். ஆனால் இயேசு சிலுவையில் பகையை கொன்று போட்டுட்டாரு. இயேசு சிலுவையில் பகையை அடிச்சு போட்டாரு. அந்த சிலுவையில் அடிச்சு போட்ட அந்த பகையை நீ வீட்டுக்குள்ள வர விடாத. ரத்த சிந்தி வாங்கி கொடுத்துருக்கிறாரு, ரத்த சிந்தி பகையை கொண்டு போட்டுட்டாரு. அப்படி பகைச்சேனா பகைக்கிற ஆவியும் குடும்பத்துக்கு வருவான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, குடும்பத்தில் வந்து பகை என்பது இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அப்படியே பகை வந்துச்சு, அப்படியே காலையில் 9 மணிக்கு சண்டை வந்துருச்சு அப்படின்னு கேட்டா 9:50 பொண்டாட்டி என்ன பண்ணணும், புருஷன்காரன் சண்டை போட்டு போயிட்டான். நான் மத்தியானம் சாப்பிட வரமாட்டேன், அது கொடுக்க மாட்டேன், இது கொடுக்க மாட்டேன், என்னால் தானே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் நீ என்ன பண்ணு, உட்காந்து அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த ஆளை கல்யாணம் முடிச்சுட்டு வர்ற கொஞ்சம் நெஞ்சப்பா எங்கள் அப்பாட்ட சொன்னேன், கேட்க பண்ணிட்டு இருந்தாலும் வேணான்னு சொன்னேன், நீ முடிச்சு வச்சுட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான். டெய்லி ஒரு பெரிய துயரம் வேற இருக்கு. நீ
நீ ரட்சிக்கப்பட்ட ஆளாக இருந்தேனா, நீ ரத்தத்தில் கழுவப்பட்ட இருந்தா, அந்த இமே பொழுதுல இயேசு சிலுவையில் பகையை கொண்டு போட்டாரு. என் புருஷன் மூலமா வருகிற பகைக்கிற ஆவியே இயேசுவின் ரத்தத்தால உன்னை ஸ்டாப் பண்றேன், பகையை கொண்டு போட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லி அடிச்சு, அப்பவே அடிச்சிரு. அப்பவே என்ன செஞ்சிருன்னு சொல்லி யாராச்சும் ஒரு ஆள் கேட்குறீங்களே, உங்கள் வீட்டில் சண்டை வராமல் இருக்காது, வரத்தான் செய்யும். அப்போ என்ன செய்யணும், ஸ்பாட்டில் உடனே டக்குன்னு தேவ வசனமாகிய வசனம் கத்தி ஒரு போடு துண்டா ஓடும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கையில் கேடகம், ஒரு கையில் ஒரு கையில் கேடகம். எபேசியர் 6 ஒரு கையில் கேடகம், ஒரு கையில் எல்லாம் சொல்லுங்க, ஒரு கையில் கேடகம், ஒரு கையில் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். சொல்லி இந்த கை தூக்கி, கேடகம் பட்டயம், கேடகம் பட்டயம், கேடகம் பட்டயம். இது ரெண்டு இல்லாமல் வெளியே போக மாட்டேன். கேடகம் என்ன அர்த்தம்? விசுவாசம் என்ன கேடகம். ஓகே, அப்போ நான் எதுக்கு விசுவாசம் கேடகனா, நீ அடிச்சிட்டேன்னா இனிமேல் வராது, நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி விசுவாசமாக நம்புறதுக்கு பேர் கேடகம். அல்லையா? அடிச்சு விட்டு தெரியல, கோச்சிட்டு போனேன், வர்றேன் நேரத்தில், நாளைக்கு வரமாட்டேன் போல தெரியுது, அப்படின்னா விசுவாசம் இல்லை. உன் கையில் கேடகத்தை என்ன செய்கிற, கீழே வைக்கிற. எல்லாம் சொல்லுங்க, என்கிட்ட இருக்கிற பட்டயம் பகையை போட்டு தள்ளிவிடும். ஒரே வெட்டு தான், ஒரே வெட்டு முடிஞ்சு. 10 வெட்டுலாம் வெட்ட மாட்டேன், ஒரே வெட்டு. அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற பட்டயம் பக்கத்தில் அளவை சொல்லு, கிள்ளி விட்டு சொல்லு, கிள்ளி விட்டு, கிள்ளு, சுறுசுறுப்பு வரட்டும், மந்தத்தை நான் வெளியேறட்டும் சொல்லு. என்கிட்ட இருக்கிற பட்டயம் கல்மலையை உடைக்கிற பட்டயம். சம்பட்டி தெரியுமில்ல, சம்பட்டினா என்ன தெரியுமா, இவ்வளோ பெரிய சுத்தியல் ஒரு போட்டு நொறுங்கி போயிடும். அல்லேலூயா. என் குடும்பத்தில் கிரியை செய்கிற பயக்கிற ஆவியே, என் கையில் என்ன இருக்குது தெரியுமா, என் கையில் என்ன இருக்குது தெரியுமா, ஒரு சொல்லட்டு தான், சொல்லட்டு கையை, சொல்லட்டு சொல்லட்டு கை தூக்கு, கை தூக்கு. தேவ வசனமாகிய பட்டை என்கிட்ட இருக்கு. எனக்கு எதிரா, குடும்பத்துக்கு எதிரா, என் பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு எதிரா, என் பிள்ளைக்கு எதிரா கிரியை செய்கிற பயக்கிற ஆவியே இயேசு நாமத்தில் போட்டு தள்ளு. இயேசு நாமத்தில் போ, அது போ. இயேசுவின் நாமத்தில் ரக்கலா ரிபா போட்டு தள்ளு. இயேசுவின் நாமத்தில். ஆமே. பட்டயம் இருக்கா இல்லையா? புரிஞ்சு போச்சா? அம்மா அவர் புரிஞ்சு போச்சா? புரிச்சேங்க. காலையில் 9 மணிக்கு சண்டை போட்டான்னு வச்சுக்க, 9 வரைக்கும் வேலையை பார்த்துரு. அவன் என்ன, நீ அவன் வீட்டு போயிடுவான், வீட்டுக்கு என்ன செய்வான், போயிடுவான், வேலைக்கு போயிடுவான். நான் வரமாட்டேன் அப்படி போயிடுவான். அந்த இடத்துல அந்த ஸ்பிரிட் வேறு மாதிரி இருக்கும். என்னம்மா வாமா அப்படின்னு சொல்லுவேன் அப்படியா, ஏன்னா அந்த ஆவி வந்து உட்காந்துக்கும். அப்போ என்ன செய்யணும், இன்னும் அப்பப்போ வர்ற போகிற பொல்லாத ஆவியை வா உனக்கு உங்க வா அப்படின்னு சொல்லிட்டு, என் புருஷனுக்குள்ளே கிரியை செய்கிற சண்டைக்கார ஆவியை பாய்க்கிற ஆவியை நான் கையில் பட்டையை வச்சுருக்கேன், கேட ஏசு வந்து போ அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளிவிட்டு, திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாட்டு கம்பெனி விட்டு பாட்டு வேலையை பார்த்துட்டு ஒரு 10 மணிக்கு போன் வரும். செல்லம் செல்லம் என்ன நீ உடனே என்ன செல்லம் காலை என்னன்னே தெரிலடா ராசாத்தி, உன் மேலே கோவப்பட்டேன்டா, எனக்கு இங்கே வந்து நிம்மதியாக இருக்க முடியலடா, ஏதோ மனசு உறுத்திக்கிட்டே இருக்குடா, சாப்பிட முடியலடா, நிம்மதி வேண்டா, சாரி சொல்ல, மன்னிச்சுக்க சொல்ல, நீ மன்னிச்சுட்டு தானே வேலை பார்க்க முடியும் சொல்லும். சரி சொல்லு சொல்ல. சரி சரி போயிட்டானா. நீ என்ன பண்ணுற, பட்டயத்தை கையில் வச்சுக்கிட்டு நீ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, வச்சுட்டாரு கல்யாணம் முடித்த காலத்தில் இருந்து வயிறு அடைத்திட்டானு, இவனை கட்டி நான் பாலா போய்கிட்டு இருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படியா நினைக்கலே. சத்துருக்களையும் தேல்களையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஒன்று சேதப்படுத்த நீ ராஜா விட்டு பிள்ளை. அல்லேலூயா. அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு இங்கே இருங்க, யார் வீட்டுக்குள்ளே போனாலும் சரி, நீ சத்தமாக கூட சொல்ல வேணாம், சோத்திராண்டவரே இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆனால் அப்படி தான் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி நான் அப்படின்னு சொல்லுவேன், மனசுக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அப்படி அதுக்கு பாத்திரமா இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு பின்னாடியே வந்துடும்.
அல்லேலூயா. புரியுதா? அடுத்து சங்கீதம் 122:7-8, அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே நீங்கள் சுவித்திருக்கும்படி. அல்லேலூயா. அப்படின்னா அலங்கம் அந்த குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்கணும்? சமாதானம் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு சமாதானம் இங்கே இருங்களேன். நான் சொல்கிறேன், நல்ல பாயிண்ட்டை புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்பெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களோ சமாதானத்தை நீங்கள் வர வச்சுக்கோங்க. வர வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க? மற்ற காரியத்தை செய்யுங்க. சமாதானம் இல்லாமல் ஜெபிக்காதீங்க, சமாதானம் இல்லாமல் துதிக்காதீங்க. சமாதானமாக இருக்கிறீங்களா? ஜெபிங்க, உடனே கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்ப இங்க இருங்க, முக்கியமா மேல சமாதானம் போட்டிருக்கு, கீழே என்ன போட்டிருக்கு? பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்ப இங்க இருங்க, பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் வேணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணுமா? அதுக்கு மேல தான் என்ன போட்டிருக்கு? எப்படி போட்டிருக்கு? சமாதானம். அப்ப நீங்க சமாதானமா நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய ஆலோசனை உங்களுக்கு என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா வரும். சபைகள் என்ன செஞ்சு பெருகுச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா சமாதானமா இருக்கிறாங்க, சமாதானமா வாழ்றாங்க. ஐயோ ஏன் கேட்குறீங்க? இன்னைக்கு வந்து பிசாசு ஆளுகை பண்ணிக்கிட்டு இருக்கான். பிசாசு ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் குறை பேசுகிறதும், ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் குற்றப்படுத்துறதும், போட்டி போட்டுக்கிட்டு குற்றப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சமாதானம் இல்லை. இன்றைக்கி வந்து அந்த குற்றப்படுத்துகிற ஆவி, குறை சொல்கிற ஆவி, சமானத்தை குலைக்கிற ஆவி அப்படி எலும்பி என்ன செய்யறான்? நிற்கிறான் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அதை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் இல்லை, போட்டு தள்ள மாட்டுறாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 அத்தை ஒருத்தர் சபையில் வந்து நல்லா இருந்தார், நல்லா சபையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். என்ன கழுதி அவர் இந்த யூடியூப்பில் வர இந்த குற்றப்படுத்த குறைப்படுத்தலாம் இருக்கு தெரியுமா? அது டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பாராம். இந்த ஊழியக்கார அப்படி, அந்த ஊழியர் இப்படி பேசிட்டு டெய்லி பார்ப்பாராம். நிறையா வந்துக்கிட்டு இருக்கு பார்க்குறீங்களே, ஏன்னா டெய்லி பார்ப்பாராம். பார்த்து ஒரு மாதம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அடுத்த சபையில் அவர் எழும்பிட்டார். நீ செய்கிறது சரியில்லை, அவனையே நீ பாட விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பிரச்சனை கிளப்பி எழுப்பிட்டார். எப்படி வந்துச்சு? அதை நீ பார்க்கறனால, அதை நீ கேட்கறனால. அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்ய கேட்கக்கூடாது. இன்றைக்கி வந்து ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்க. இன்றைக்கி வந்து ஊழியர்கள் மத்தியில் கூட இப்போ 2 தீமோத்தேயு 2:24, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய ஊழியத்துக்கு வளர்ச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கி வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, நான் 40 வருஷமாக இருக்கேன், அப்படியே தான் இருக்கிறேன், நீ இப்படி போயிட்டே இருக்க, அப்போல்லாம் என் காது போல சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அப்போனா தீமைகளை என்ன செய்வோம்? இப்போ நம்ம இப்படி நிற்கிறேன்னா என்ன, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நந்தா கேட்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. வாங்க டான்ஸ் மாஸ்டர், வாங்க கூத்தாடி, அப்படி அழகாக அப்படியே நேருக்கு நேராக என்ன செய்வாங்க? லந்து கொடுப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. நான் பதிலுக்கு ஆன்சர் பண்ணலாம், பதிலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் அப்படியே சிரிச்சுட்டே என்ன செய்வேன்? வந்துடுவேன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த பொறுமை. என்னை யார் குறை பேசினா குற்றப்படுத்தினாலும் பதிலுக்கு நான் போன போட்டு பேச மாட்டேன். என்னையே இப்படி பேசினேன், என்னையே இப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்க மாட்டேன். ஜெபத்தில் மட்டும்தான் வைப்பேன். ஆனால் அப்படி பேசினவர்கள் அப்படியே இருக்கிறார்கள், ஒரு படி மேலே போல். ஆனால் நான் பொறுமையாக அமைதியாக இருந்தனால கர்த்தர் என்னை மேலே என்ன செய்கிறாரு? கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போனா ஊழியம் பண்ணுறவங்க, நீங்கள் ஒரு இயேசுவை பற்றி ஒரு ஆளுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சகிப்பு தன்மை வேணும். என்ன வேணும்? சண்டை பண்ணக்கூடாது. ஊழியம் பண்ற எப்படி இருக்கணும்? எப்படி போட்டுருக்கு? திருப்பி வாசிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும். எல்லாரிடத்திலும் என்ன செய்யணும்? சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும். அப்ப தீமைகள் வரும், போராட்டம் வரும், அப்ப நேரத்தில் சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கணுங்க. அப்பதாங்க அங்க இருங்க சாந்த குணம் உள்ளவர்கள். இங்க இருங்க எப்படி போட்டிருக்கு? சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை. ஏசப்ப சொல்றாரு, சாந்தமாக நடந்தீங்களா? நீ ஒரு இடம் வாங்க நினைக்கிறியா? ஒரு வீடு வாங்க நினைக்கிறீங்களா? ஒரு வீடு வாங்க நினைக்கிற, இடம் வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வீடு, யாருக்கெல்லாம் வீடு வேணும்? இடம் வேணும். இடம் வீடு வேணுமா? இலவசமாக கொடுக்க போகிறேன். இப்போ நாளைக்கு வாங்க பத்திர ஆஃபீஸுக்கு. பத்திர ஆஃபீஸில் பத்திரம் பதிஞ்சு கொடுத்துறோம். பத்திர ஆஃபீஸில் பத்திரம் போச்சு. 6 குழி ஓடுங்க, 6 குழி இடம். ஆனால் உங்களை நான் பரிசோதித்து பார்ப்பேன். இது ஏசப்பா சொல்கிறாரு. மகளே, நீ சாந்த குணமாக இருந்தால் 6 குழி 5 குழியில் 1 ஏக்கர் கணக்கில் உனக்கு நான் கொடுப்பேன்.
அப்போ நான் அவர் என்ன சொல்கிறார், அப்பா சொல்கிற வார்த்தை கவனிங்க. மத்தேயுல போட்டிருக்கு, சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமி என்ன செய்வாங்க? இந்த ஒரு வசனம் தான் மகாத்மா காந்தி தொட்டுச்சு. மகாத்மா காந்தி சத்திய வசனம் சொல்லி ஏதோ ஒரு புக்கு எழுதியிருக்கிறார். அதில் சொல்கிறாரு, நான் அகிம்சையை கையாண்டதுக்கு காரணமே இந்த ஒரு வசனம் தான் அப்படிங்கிறார். அகிம்சையை கையாண்டதுக்கு. அப்போ நான் சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்களாம்? அப்போனா நீங்கள் இடம் வாங்கணும், வீடு வாங்க நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. உங்கள் முகம் சாந்த குணமாக என்ன செய்யணும்? சாந்த குணம் இருந்தீங்கன்னா நீ கஷ்டப்பட்டு இடம் வாங்க மாட்டேன், வட்டிக்கு வாங்கி இடம் வாங்க மாட்டேன், ஃப்ரீயாக கர்த்தர் உனக்கு இடத்த கொடுக்க முடியும். கர்த்தர் பெரிய கட்சிவார். ரைட், ஓகே. கடைசியாக நம்மளுக்கு சமாதானம் வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ நான் சமாதானம் வரணும்னா, மிகுந்த சமாதானம் வரணும்னா இந்த பைபிளை நேசிங்க, பைபிளில் அன்பு வைங்க, பைபிளை படிங்க. இந்த வசனத்தை படிக்க அந்த வாலிபன் தன் வழியை எதனால் பிரச்சனை பண்ணிக்கொள்வான்? வசனத்தினால்.